குதிரை பேர் அரசியல் பத்தி பேசுறதுக்கெல்லாம் வந்துட்டு அதுவும் திமுக மேல வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு அமைச்சர் ஆதவர்ஜனுக்கு குறைந்தபட்ச தகுதி கூட கிடையாது. டே திமுக சொம்பு அன்பானந்தனே, இன்னும் வாயடங்கலையாடா உனக்கு? யாரா குதிரை பேரம் பண்ணுறது? யார் குதிரை பேரம் பண்ணுறது? நாங்கள் கிடையாது, நீங்கள் தான். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு யுத்தியை கையில் எடுத்தது உங்களோட தலைமை தான், எங்களோட தலைமை கிடையாது. எல்லாம் அவங்களா எங்களோட மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களோட ஆட்சி நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும், ஊழலற்ற ஒரு ஆட்சியாக இருக்கும், ரவுடிசமற்ற ஒரு ஆட்சியாக இருக்கும், பாமர மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்புறதுனால தான் அவங்களா வாலண்டியராக தான் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்தாகட்டும், அமமுகவில் இருந்தாகட்டும், நாங்கள் யாருக்கிட்டையும் குதிரை பேரம் பேசலை. குதிரை பேரம் பேசுறதுக்கான அவசியமும் எங்களுக்கு கிடையாது. 108 சீட்டு ஜெயிச்சிருக்கோம்டா நாங்கள். இன்னும் 10 சீட்டு தான் டிஃப்ரென்ஸு. வெறும் 2000 ஓட்டில் வந்து 20 எம்எல்ஏ சீட் எங்களுக்கு போயிருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த எலெக்ஷனில் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். அதனால் எங்களுக்கு வந்து குதிரை பேரம் பண்ணணுன்ற அரசியல் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு அவசியமும் இல்லை. நாங்கள் குதிரை பேரம் பண்ணியிருக்கோன்ற எவிடன்ஸ் நீ காட்டு பார்க்கலாம். உனக்கு மட்டும் எவிடன்ஸ் கேட்குறியே, நாங்கள் குதிரை பேரம் பேசுனதுக்கான எவிடன்ஸு நீ காட்டு. உனக்கு தெம்பு திராணி இருந்தா நீ காட்டு பார்க்கலாம். சும்மா வாய்ஸ் ஆடலாம் விடக்கூடாது. சும்மா வந்து டிஎம்கேக்கு நானும் சொம்பு பிடிக்கிறேன், சொம்பு தூக்குறேன் அப்படின்ட்டு வந்து எதையாவது வந்து வீடியோ ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே அவங்களா இஷ்டப்பட்டு தான் எங்களோட கூட்டணிக்கு வந்திருக்காங்களோ தவிர நாங்கள் யாருக்கிட்டையும் குதிரை பேரம் பண்ணலை. அதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் நீ காட்டு. எங்களோட ஆட்சி குதிரை பேரம் ஆட்சி கிடையாது, குதிரை வேகத்தில் ஓடக்கூடிய ஆட்சி. அது நீ கூடிய சீக்கிரம் பார்க்க போகிற, மண்ணை கவ போகிற.